பாம்பே அல்வாவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறணும். 250 நெய், 250 கார்ன் ஆயில். இதில் பாதியை வந்து சமைக்கும் போது யூஸ் பண்ணுங்க, பாதி வந்து அல்வா கிண்டும் போது யூஸ் பண்ணணும். முந்திரியை திறம்பதமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு பொன்னிறத்தில் வறுத்து எடுத்துட்டு இப்போ எண்ணெயை வந்து பாதி எடுத்து தனியாக பிரித்து வச்சுருவோம். ஸ்லோ ஃபயரில் ஊற்றுங்க, அடி பிடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துக்கிடணும். கேசரி பவுடர், கலர் பவுடர், ரெட் கலர் பவுடர் இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கட்டி வரும். அப்போ நம்ம வந்து சீனியை போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 வந்துக்கிட்டு இருக்கு. கலர் போட்டுடலாம். கலர் வந்து சும்மா ஒரு பார்வைக்கு தான். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா தனியாக எண்ணெய் அதை ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா திரண்டு வருது. இப்போ வந்து லைட்டாக அதை உப்பு போட்டுக்கிறோங்க. அதுக்குள்ளே இந்த முந்திரி கொஞ்சமாக போடுங்க, மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா கிண்ட டைட் ஆயிரும். இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம ஜீனி போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். மேலாப்பில் போட்டுடலாம் கடைசி ஃபைனலில். ஸோ நமக்கு வந்து அல்வா தயாராகிடுச்சு.